சர்வகர்மாணி மனசா சந்நிய ஆஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவ குர்வன் நகாரையன். அதனால் எத்தனை கர்மாக்கள், சர்வ கர்மாக்களும் பிராரப்தம் ஆகாமி சஞ்சிதம் எத்தனை வேலை பண்ணாலும் சரி, எல்லா வேலைகளையும் எல்லாத்தையும் மனசாக பகவான்கிட்ட கொடுத்துட்டான். சர்வகர்மாணி மனசா சந்நிய, எல்லா கர்மாக்களும் எத்தனை பண்ணினாலும் எல்லாமே பகவதர்ப்பணம் பகவதர்ப்பணம் பகவன் மனசத்தால் கொடுத்ததுனால அவன் பாட்டு சுகமாக இருந்துகிட்டே இருப்பான். உடம்புக்குள்ளே 9 ஓட்டைகள் இருக்குது. 2 கண், 2 மூக்கு, வாய் 5, காது 6, 7, மலமூத்திரஸ்தானம் 8, 9. இது ஏதாவது ஒன்றுக்குள்ளே தான் பிராணம் போகும். இப்போ நவத்வார வேலை பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட நைவ குர்வன் நகாரையன். இந்த 9 துவார வழியாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும், பார்த்துருந்தாலும் பேசியிருந்தாலும் கேட்டுன்னு இருந்தாலும் மலமூத்திரமான எது போனாலுமே அவனுக்கு ஒன்றும் ஒட்டவே ஒட்டாது. நைவ குர்வன் நகாரையன். அவன் ஒன்றும் பண்ணுறதும் இல்லை, பண்ணி வைக்கிறதும் கிடையாது. ஒரே ஆத்மா தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அவனுக்கு ஒன்றுமே ஒட்டவே ஒட்டாது. ஆகினால பிரம்மணி ஆதாய கர்மாணி சங்கம் தியக்வா கரோத்தியா லிப்பியதே ரச பாப்பேன பத்மபத்திரம் விவாம்பசா. தாமரை இலையில் எப்படி தண்ணி ஒன்றும் ஒட்டாதோ அதுபோல் இவன் எத்தனை காரியம் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட பிரம்மம் ஒன்று தான் இருக்குது, ஆத்மா ஒன்று தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுங்கிட்ட எல்லா பலத்தையும் கொடுத்தாச்சுன்னா அதில் எதுவுமே இப்படி ஒட்டாதோ, பகவான்கிட்ட ஆத்மாட்ட இப்படி ஒன்றும் ஒட்டாதோ. அதுபோல் இவன் கொடுத்த பலமும் அதில் ஒட்டாததுனால தாமரையில் தண்ணியில் இருக்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு அப்படியே இருப்பானே தவிர ஒன்று இவங்கள்ட்ட ஒட்டவே ஒட்டாது. காயேன மனசா வாச்சா கேவலைஹி இந்திரியப்பி யோகின கர்ம கருந்தி சங்கம் தியக்வா ஆத்மசுத்தையே. அதனால் உடம்பால் ஆகட்டும், மனசால் ஆகட்டும், புத்தினால் ஆகட்டும், என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் கூட கர்மயோகி எந்த கர்மா பண்ணிட்டு இருந்தாலும் சங்கம் தியக்வா ஆத்மசுத்தையே. அந்த சங்கத்தில் வரக்கூடிய என்ன புண்ணிய பாபங்கள் இருக்குமோ எல்லாம் பகவதர்ப்பணம் பண்ணினதுனால அவனுக்கு சித்தசுத்தி வந்ததுனால, சித்தசுத்தி வந்த ஒருபாடு அதில் ஒன்றும் ஒட்டாததுனால அப்படியே அது பாட்டுக்கு இருக்கும். எல்லாம் எதுக்கு காரணம்? எல்லாம் மனசும் புத்தியும் காரணம். மனேவ மனுஷானாம் காரணம் பந்த மோட்சயோகம். அந்த மனசும் எவ்வளவு குழப்பத்தில் இருக்கோ அவ்வளவு வரைக்கும் எல்லா வித சுகத்துக்குங்களும் வரும். மனசே சுத்தமாகிடுது, புத்தியே சுத்தமாகிடுதுன்னா அப்புறம் என்ன இருக்குது? ஒன்றும் அதில் பிரதிபலிக்கவே முடியாது. அவ்வளோ சுத்தமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கும். அது தாமரை தண்ணி விட்ட மாதிரி அப்படியே ஒட்டாமல் அது பாட்டு மனசும் புத்தி இருக்கிறதுனால ஒட்டினான்னா சுகதுக்கம் வரத்துக்கு, புண்ணியபாவம் வரத்துக்கு, புண்ணியபாவம் தானே சுகதுக்கம் வரத்துக்கு. அதனால் இதெல்லாம் ஒன்றுமே ஒட்டாததுனால புண்ணியபாவம் வராது, அதனால் வரக்கூடிய சுகதுக்கும் ஒன்றும் வராது. அப்படி ஒரு நிலை அவனுக்கு வந்துடும் பகவதர்ப்பணமாக பண்ணிடுறதுனால. யுக்த கர்மஃபலோ தியக்த்வா சாந்திம் அப்ரோதி நேஷ்டிகிம் அயுக்த காமகேன ஃபலோசத்துவ நிபத்தியதே. அதனால் யார் ஒருத்தன் இந்த கர்மஃபல தியாகங்கள்லாம் பண்ணிட்டு பண்ணுறானோ அவனுக்கு சாந்தி உலகத்தில் எல்லாத்தையும் காட்டு சாந்தி கிடைக்கும். எப்படி? எல்லா வேலையும் செய்கிறான், எல்லா உறுப்புகளும் வேலை செய்கிறது, உடம்பு மனசு புத்தி எல்லாம். ஆனால் எல்லா பலத்தையும் பகவான்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அதுக்கு ரியாக்ஷன் பலன் ஒன்றுமே நம்மக்கிட்ட வராது. ஏன்? புண்ணியம் விட்டாது பாவம் விட்டாது எல்லாம் பகவான்கிட்ட போகிறதுனால. அதனால் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவனுக்கு எந்த ஸ்டவும் இருக்கவே இருக்காது. அயுக்தா காமகாரண கலே சக்தோ நிபந்தது. இது இல்லாமல் யார் ஒருத்தன் இருப்பானோ அவனுக்கு எல்லாத்தையும் மாட்டிப்பான். ஆகினால பலத்தியாகத்தோடு கூடிய ஒரு நிலை இருக்க ஆத்மனிஷ்டை, ஒரே சர்வஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபமாக ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கானே, அந்த நிலையை அடையிறது தான் ரொம்ப உத்தமானது. அதுக்கு நிலையை தவிர வேறு எது இருந்தாலும் அவன் மாட்டின்றான், கஷ்டப்படுவான், சிரமப்படுவான். ந கர்த்தத்வம் ந கர்மாணி லோகச சிருதி பிரபு ந கர்மபலயோ சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அப்படின்ட்டார். அவன் கர்த்தாவும் இல்லை, கர்மாவும் இல்லை, சிருஷ்டி பண்ணவும் இல்லை, அழிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. பின்ன எப்படி? இந்த கர்மபல சம்யோகம், கர்மத்தினால் வரக்கூடிய பலங்கள்லாம் சுகத்துக்குலாம் ஒன்றும் வராது, புண்ணியபாவம் ஒன்றும் வராது. வந்தாலும் சுகத்துக்கும் வருது. எல்லாம் பகவதர்ப்பணம் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் வராது. இப்போ இத்தனை வேலை பண்ணுறானேன்னா ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. உடம்பு இருந்து மனசு இருந்து புத்தி இருந்தால் சாப்பிட தான் தோணும். அந்த ஸ்வபாவத்தினால் வரக்கூடியதுக்கு எந்த புண்ணியபாவமும் வராது. ஆனால் பலத்தியாகத்தோடு இருந்துட்டோமானால் நமக்கு எந்த புண்ணியமாகவும் வராது.
இயற்கையாக சுபாவத்தோடு இருந்துட்டோன்னா நமக்கு ஒரு இந்த பாவமும் வராது. அதனால் சுபாவத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு அட்டாச்மெண்ட் வச்சுட்டோம், அபிமானம் வச்சுட்டோம். சுபாவத்திலேயே கண்ணுக்கு சுபாவம் பார்க்குறது, காதுக்கு சுபாவம் கேட்குறது, வாய்க்கு சுபாவம் பேசுறது, காலுக்கு சுபாவம் நடக்கிறது. அதோடு சேர்ந்து அபிமானத்தோடு நான் தான் முறையை, நான் தான் கேட்டேன், நான் தான் முறைன்னு வந்தான்னா அப்போ அவனுக்கு எல்லாம் எல்லாம் சிரமப்படும். ஆனால் இத்தனையும் இருந்து கூட இவ்வளோ காரியங்களை பண்ணாலும், இவ்வளோ வேலையை பண்ணாலும், கர்த்தா கர்மம் எத்தனை பண்ணாலும் கூட அவனுக்கு நான்கு எண்ணமே இல்லாமல் எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம், எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம், பகவதர்ப்பணம் பகவதர்ப்பணம் இப்படி பண்ணுறானோ அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வந்தால்தான் நம்ம நல்ல நிலையை அடைய முடியும். ராமானுஜ சரித்திரத்தில் ஒன்று வருது. ராமானுஜர்கிட்ட போய் அவருடைய குருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கிட்டு போகிறார். நீ யார் அப்படின்னு கேட்குறார். நான் ராமானுஜன் வந்துள்ளேன் என்கிறான். நான் ராமானுஜன் வந்துள்ளேன்னு உடனே அவர் சொன்னார், நான் போய் வா என்கிறார். அவர் நான் அகங்காரத்தை விட்டுட்டு வா அப்படிங்கிறார். இன்னும் எப்படி வரணும்னு கேட்குறான். அடியேன் தாசன்னு சொல்லு. பகவானுக்கு தாசன் நாம் எல்லோரும். அந்த நினப்பு வரணுமே தவிர நான் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணவே முடியாது. நான் தான் ராமானுஜன், நான் தான் சங்கரர், நான் தான் வச்சுட்டேன்னா எது வரைக்கும் நான் இருக்கோ அதுதான் அத்தனைக்கும் பந்தம். நானை விட்டுட்டு அடியேன் தாசன் வரும்போது பகவான் ஈஸ்வரனுடைய அருளாலே நான் அவருக்கு தாசனாக இருக்கேன்னா, அவருக்கு தாசானுதாசனாக இருக்கேன்னு சொல்லிட்டோன்னா அப்போ நான் போயிடுத்தோன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும், எல்லாம் சௌக்கியமாகிடும் கதை இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் கூட முதல் நான் பண்ணுறேன், நீ பண்ணுறாய் இந்த எண்ணங்கள்லாம் மறந்துட்டு எல்லாம் பகவதர்ப்பணம்னு பண்ணிட்டே இந்த பழக்கத்தை கொண்டு வந்தோமானால் அப்போ நமக்கு எந்தவித புண்ணியபாவமும் ஒட்டாது. ஸ்வபாவஸ்து பிரவர்த்தனை, ஸ்வபாவம் பிரவருத்தியானாலும் கூட அதில் நம்ம அட்டாச்மெண்ட் வைக்காமல், ஆசை வைக்காமல், அபிமானம் வைக்காமல், அகங்காரம் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அதனுடைய சுபாவம் அது போகிறது, என்னுடைய சுபாவம் நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கணுமே தவிர சுபாவமாக போகக்கூடிய பொருளில் கூட நம்ம அபிமானம் ஆசையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறார். நாதத்தே கசஜித் பாபம் நச்சைவ சூரிதம் விபு அஜ்ஞானேன ஆவிரதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவஹா. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி யாரும் அட்டாச்மெண்ட் இல்லாமல், அபிமானம் இல்லாமல், எல்லாம் பகவதர்ப்பணம் சொல்லிட்டு நான் எனதுங்கிற எண்ணங்கள்லாம் விட்டுட்டு யார் பண்ணுறானோ அவனுக்கு கொஞ்சம் கூட பாவமே வராது, புண்ணியமும் வராது. பாவமும் வராது, புண்ணியம் வராது. இது இரும்பு சங்கிலி பாவம், புண்ணியம் தங்கச்சங்கிலி, அவ்வளோதானே தவிர ரெண்டும் பந்தம்தான். அந்த மாதிரி நம்ம எந்த வேலை பண்ணாலும் அதில் அபிமானம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், எல்லாம் பகவதர்ப்பணம்னு எண்ணத்தோடு கூட நம்ம பண்ணினோமானால் அந்த சுகமும் வராது, துக்கமும் வராது, ஒன்றுலையும் பந்தப்பட மாட்டான். அவன் ஆனந்தமாக இருந்துகிட்டே இருப்பான், சாந்தியாக இருந்துகிட்டே இருப்பான். இன்னும் எப்படி இருக்குது இந்த உலகங்கள்லாம்? நாம் அஜ்ஞானேன ஆவிரதம் ஞானம் தேன முக்கியந்து ஜந்தவஹா. ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா? அறியாமையினால், அஜ்ஞானத்தினால் நான் தான் அகங்காரத்தோடு பேசிகிட்டு இருக்கா. அதனால் அதில் போய் மூழ்கி இருக்கிறதுனால எல்லா சுகத்துக்கும் அவனுக்கு சிரமப்பட்டு மாட்டின்னு கஷ்டப்படுறா எல்லோரும். அதனால் அஜ்ஞானேன ஆவிரதம் ஞானம், இந்த ஞானத்தையே மறைச்சிடுது. எப்படி சூரியனை மேகம் மறைக்கிறதோ அதுபோல் ஆத்மஸ்வரூபத்தையே மறைச்சிடுது. ஆத்மா சர்வ வியாபகமாக உள்ளது. அந்த ஸ்வரூபத்தை நாம் மறந்து போகிறதுனால எதனால்? அஜ்ஞானேன ஆவிரதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவஹா. அந்த அஜ்ஞானத்தால் மறைக்கப்பட்டதுனால நான் எனதுங்கிறது எது உண்மையான ஸ்வரூபம் தெரியாததுனால நான் எனதுங்கிறது தியக்தவ்யோ மமகாரா. நான் எனதுங்கிறத விட்டுண்டோம், அப்போ தான் நல்லது. இது நசக்கியதை கருத்தும், அந்த தியாகம் பண்ணி நமக்கு பழக்கம் இல்லை, கொடுத்து பழக்கம் இல்லை, எல்லாம் வாங்கி தான் பழக்கம் இருக்குது, ஒன்றும் கொடுத்து பழக்கம் இல்லைன்னு சொன்னேன்னா அப்போ என்ன பண்ணும்? கர்த்தவியோ மமகாரா ததபி சர்வத்திர, நான் தான் எல்லாம், அந்த மாதிரி வியாபகமான எண்ணம் வரணும். இப்போ அகங்கிறத நான் என்னுடைய சின்ன சரீரத்தை போய் நினைக்கிறேன். நான் என்னுடைய புத்தி, என்னுடைய மனசு, என்னுடைய பொண்டாட்டி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தேசம், என்னுடைய பள்ளிக்கூடம், என்னுடைய பேங்க்கு, இது எல்லாத்துலையும் என்னது இருந்து சின்னதாக வருது. அப்படி இருக்கக்கூடாது. அதை விட்டுடணும். விட முடியாதுன்னு என்ன பண்ணணும்? எல்லாம் நான் தான் நினைக்கணும். கர்த்தவியோ மமகாரா ததபி சர்வத்திர, எல்லா சுரூபத்துலேயும் பகவான் தான், நான். இந்த நான் இத்துருண்டாகவும் இருக்குது, அவ்வளோ பெருசாகவும் ஆகுது. இத்துருண்டாக இருக்கும்போது ஜீவஸ்வரூபமாக நம்ம பார்க்குறோம். எல்லாம் நிறைஞ்சவனாக ஆகும்போது பரமாத்மாவும் ஆகிடுறான். இப்போ ஜீவன் வேறு, பரமாத்மா வேறேன்னா ரெண்டும் ஒன்று தான். சூரியன் ஒரே ஒன்று தான். நிறைஞ்சி இருக்கும்போது நல்லா தெரிகிறான், மேகம் மூட்டினாக்க தெரியல,
குளத்தில் விழும்போது சின்னதாக தெரிகிறான். குளத்தில் விழுந்து சின்னதாக தெரிகிறதுனால துருடாக இருக்கான்னு அர்த்தம் இல்லை. அவன் ரொம்ப நிறைஞ்சவர், உலகம் முழுக்க சுற்றின்னு இருக்கான். அவன் உலகம் முழுக்க வியாபகமாக பிரகாசமாக இருக்கான். ஆனால் குளத்தில் விழும்போது துருடாக தான் நமக்கு தெரியும். குளத்தில் ஆட்டி விட்டால் அதுவும் ஆடுற மாதிரி தெரியும். நம்மக்கிட்ட அந்த ஜீவன் இருக்க வரைக்கும் நமக்கும் ஆடுற மாதிரி சுக துக்கம்லாம் வர மாதிரிலாம் வரும். அதுக்கு ஒன்றும் நிஜமாக கிடையாது. இந்த தண்ணி ஆட்டி விட்டாலும் சூரியன் ஒன்றும் ஆடிடல, அப்படியே தான் அவன் சொரூபத்தில் இருக்கான். ஆனால் தண்ணி ஆடுறது, சூரியனும் ஆடுறது. அந்த ஆட்டத்தினால சூரியன் மேலே இருக்க சூரியன் ஒன்றும் ஆடிடல, அவன் பாட்டுக்கு அவன் கதையை பார்த்து போயிட்டே இருக்கான். அதுபோல் நம்முடைய ஜீவாத்மாவும் கூட இந்த உடம்புக்குள்ளே இருக்க சுக துக்கங்கள்லாம் வரது எல்லாத்தையும் அவனும் அனுபவிக்கிற மாதிரி சொல்லி நான் தான் அனுபவிக்கிறேன், நான் தான் கர்த்தா, நான் தான் போக்தா, எல்லாத்தையும் நான் தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அதனால் ஒன்று விட்டு பழக்கமாகணும். விடலைனாக்க நான் நீங்கிறத விட முடியலனாக்க எல்லாம் பரமாத்மா, எல்லாம் நான் தான் அப்படின்னு நினச்சிக்கோ, பெருசாக நினச்சிக்கோ அப்படிங்கிறார். அந்த மாதிரி அஜ்ஞானத்தினால இந்த உபதிரவம் வருது நமக்கு. அஜ்ஞானம் எப்படி வருதுன்னு கேட்டான். அப்போ பரமாத்மா ஒன்று, அஜ்ஞானம் ஒன்று, ரெண்டு இருக்கான்னு கேட்டான். அஜ்ஞானம் சொல்கிறதுனாலேயே ஞானம் இல்லாத நிலை தான் அஜ்ஞானம். ஞானம் இல்லாத நிலை தான் அஜ்ஞானம். ஞானமாக இருந்துட்டான்னா ஒரே சுரூபம் ஆத்மான்னு எல்லாம் ஒன்று தான் தெரியும். அஜ்ஞானம்னா அந்த நிலை இல்லாத ஒரு நிலை தான் அஜ்ஞான நிலை. இப்போ நிலையில் ரெண்டு இருக்கா, ஞான நிலை அஜ்ஞான நிலை ரெண்டு இருக்கான்னா, கயத்தை பார்த்து பாம்புன்னு தோன்றது, அந்த கயத்தை பார்த்து பாம்புன்னு தோணும்போது அப்போ பாம்பு இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றது. அப்புறம் ஞான நிலை, உண்மை நிலை தெரிஞ்ச ஒரு பாடு கயிறு தான்பா அப்படி தோணித்துன்னு நமக்கு தோன்ற மாதிரி இந்த ஜீவாத்மாவே ஜீவாத்மா வந்த மாதிரி நமக்கு தோன்றதை தவிர நிச்சயமாக ஜீவாத்மா வரவும் இல்லை, போகவும் இல்லை. அவர் தான் பரமாத்மாவே. தோணிருந்தது நமக்கு சர்ப்பங்களை பார்த்து பழக்கம் இருக்கிறதுனால, அந்த சர்ப்பம் போல் இங்கே ஒரு கயிறு வளைஞ்சிருக்கிறதுனால சர்ப்பம் தோணித்து. அந்த சர்ப்பத்தினால நமக்கு பயம் பீதி எல்லாம் வருது. அந்த மாதிரி அஜ்ஞானத்தினால வரக்கூடியது இந்த உலகம். அந்த அஜ்ஞானங்கிறது எங்கே இருக்குது? புத்தினிஷ்டம். அறியாமைங்கிறது புத்தியில் இருக்குது. புத்தி தெளிவாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே வரவே வராது. புத்தி குழப்பமாக உள்ளவரைக்கும் இதெல்லாம் வரும். புத்தி சுத்தமாக எடுத்துன்னா ஒன்றுமே வரவே வராது. ஆகார சுத்தம் சத்துவ புத்தி. சுத்தமான ஆகாரத்தை, சாத்விகமான ஆகாரம் சாப்பிடலாம் பழக்கம் பண்ணுவோமானால் அப்படியே புத்தியும் தெளிவாக ஆகும். ஆகினால புத்தியினால தான் இத்தனை குழப்பமும் நமக்கு வருது. புத்தி தெளிவாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லைங்கிற தெளிவாக காமிக்கும். ஜீவன் கூட ஜீவனாக இல்லை, ஜீவனும் பரமாத்மாக தான் இருக்கான் அப்படிங்கிறான். அதனால தான் பஜகோவிந்தத்தை ஆதிசங்கர் சொல்லும்பொழுது ரட்சசி நிஜஹிருதயஸ்தம் தேவம், ஹிருதயத்தில் இருக்க ஆத்மஸ்வரூபத்தை நீ பாருப்பா அப்படிங்கிறார். இப்போ ஹிருதயத்தில் ஜீவன் இருக்கா, ஆத்மா இருக்கான்னா, அறியாமை உள்ளவனுக்கு அது ஜீவனாக இருக்கும். அதே அறிஞ்சவனுக்கு, ஞானத்தை வந்தவனுக்கு, எல்லாம் ஈஸ்வர சுப்தான் நினைக்கிறவனுக்கு, எல்லாம் ஸ்பேஸ் தான் நினைக்கிறவனுக்கு அது உள்ளே என்ன இருக்கும்? ஒரு கடம் படம் மடம் பல தினசான வஸ்துக்கள் இருக்கலாம். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது என்ன? அந்த ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ் இல்லாமல் எந்த வஸ்துவும் இருக்க முடியாது. மூக்கில் கூட ஒரு ஓட்டை இருக்குன்னா அங்கே ஒரு ஸ்பேஸ், காதுக்குள்ளெல்லாம் ஓட்டை இருக்குன்னா அங்கெல்லாம் ஸ்பேஸ், வாயை திறந்தால் ஸ்பேஸ் இருக்குது. அதனால தான் சப்தமே வரும். சப்த குணகம் ஆகாசம். இந்த ஸ்பேஸுடைய லட்சணமே சப்தத்தை கொடுக்கறது தான். காதுலேயும் சப்தம் விழும், வாயிலையும் சப்தம் விழும், எல்லாம் சப்தம் இருக்கக்கூடிய. மூக்குலேயும் குணம் சப்தம் இருக்கும். சப்தம் இல்லாத இடமே கிடையாது. அதனால் சப்தத்தை ஆதாரமாக கொண்டது ஆகாசம். அந்த ஆகாசம் எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும்போது தான் சப்தங்கள்லாம் வரும், மற்றதெல்லாம் வரும், மற்ற இடத்துல வராது. இப்போ வெளியில் வரும்போது என்ன ஆகுது? அந்த ஆகாசத்து மேலே மேகங்கள்லாம் மூடுறது. மேகங்கள்லாம் மூடின போது ஒன்று இடிச்சிக்கும் போது டபான்னு இடி சப்தம் கேட்குறது. இடி சப்தம் கேட்டோன்னே ஒரு மின்னல் வருது, இந்த ஒளின்னு ஃப்ரிட்ஷாக வருது, அப்புறம் மழை பெய்யுறது. இதெல்லாம் என்ன ஆகுது? இந்த ஸ்பேஸ் சர்வ வியாபகமாக இருந்ததுனால் ஒன்றும் வராது. ஆனால் அது மேலே ஒரு மேகாதிகள்லாம் வந்ததுன்னா எப்படி வரும்? இப்படி தான் வந்து சேரும். இந்த மேகங்கள்லாம் எப்படி வருதுன்னா, பூமியிலேருந்து தண்ணி இழுத்து அது மேகரூபமாக பரிணமித்து அது வளர்ந்து அந்த மேகமாக ஆன ஒரு பாடு அது அப்படியே போகும்போது ஒன்று விட்டுக்கிட்டு திருப்பி மழை பெஞ்சு திருப்பி பூமிக்கு தான் வருது. எங்கேருந்து வந்ததோ இந்த ஜலம் பூமியிலேருந்து ஜலம் எடுத்துடுது. அந்த ஜலத்தெல்லாம் பூமியிலேருந்து எடுத்து பிற்பாடு வெய்ய காலத்தில், நல்ல வெய்ய காலத்தில் பூமியிலேருந்து ஜலத்தெல்லாம் இழுத்து விடுறது. அதனால தான் ஜலமெல்லாம் இல்லாமல் சிரமப்படுறோம். வெய்ய காலத்துலலாம் கஷ்டமாக இருக்குது.
அந்த வெயிலெலாம் வந்த ஒருபாடு நம்ம வேர்வை வேறு உடம்புல வெய்ய காலத்தில் இந்த வேர்வை ஜலமும் வெளியில் போடும், அதுவும் தூக்கி மேலே போடுவது. தன ஜலத்தையும் இழுத்துட்டு மேலே போனதுனால தான் அங்கேயே நமக்கு திருப்பி கொடுக்குறது மழையாக திருப்பி வந்த இடத்துக்கே திருப்பி வந்துடுறது ஜலம். பூமியிலே வந்தது, மேகரூபமாக இருந்தது, திருப்பி பூமியிலே வந்து விழுத்து. இப்போ மேகத்தை என்ன சுபாவம், இழுத்துன்னு போய் வச்சுக்கிட்டு கீழே கொண்டு சுபாவம் தான். தனியாக அதுக்கு மேகம்னு பேர் வச்சு அதுக்கு ஒன்றுலாம் ஒன்றும் கிடையாது. தண்ணி உள்ள இடம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடுத்துன்னு போச்சு திருப்பி கொட்டி எடுத்து அதுக்குள்ளே மோதல் வரும்போது கொட்டி எடுத்து. அந்த மாதிரி ஆத்மா தன் சொரூபத்திலேயே இருந்துன்னு இருக்கு. இந்த ஜீவன் ஒரு பேரோடு கூட மேலே போகிற மாதிரி போகிறது, திருப்பி ஜீவன் கீழே இறங்கி நம்முடைய வந்து வருது. அதனால் தனியாக ஒரு ஜீவனுக்கு சொரூபமே கிடையவே கிடையாது. இப்போ பேசுகிறோம், நடக்கிறோம், போகிறோம், வரோம், ஜீவன் தானே போகிறதுனா ஜீவன் தான் போகிறது. எதனால்? உடம்பு இருக்கிறதுனால, மனசு இருக்கிறதுனால, புத்தி இருக்கிறதுனால. இதெல்லாம் தெளிவாகிடுதுன்னா அப்போ ஆத்மாவை பற்றி தெரியுமா? நமக்கு ஒன்றும் தெரியும், ஒரே ஆத்மா தான் தெரியும். ஆகினால ஜீவனுக்கு உபாதி உள்ளவரை, புத்தியிலையும் மனசுலேயும் இடம் உள்ளவரை அந்த ஜீவனுக்கு ஜீவத்துவம்னு பேர் வரும். புத்தியிலையும் மனசு சுத்தமாக எடுத்துனால் இப்போ ஜீவனுக்கு ஜீவத்துமே இருக்காது, ஆத்மஸ்வரூபமாக தான் எங்கே நிறைய தான் இருக்கும். கடங்கள்லாம் படத்திலலாம் ஸ்பேஸ் இருக்குது, எல்லாத்தையும் உடச்சி அறிஞ்சாச்சுன்னா தூக்கி போட்டாச்சுன்னா எல்லா ஸ்பேஸும் ஒன்றாயிடுற மாரி. அதனால் ஆகாசமே சின்ன சின்னதாக சின்ன சின்ன பாத்திரங்கள் அதில் எல்லாம் இருந்தால் கூட, இடைவெளியோடு இருந்தாலும் கூட, உடம்பு மூக்கு காது மூக்குள்ளே இருந்தாலும் கூட, இதெல்லாம் இப்போ எடுத்தால் என்னாச்சு, ஒரே சர்வவியாபகம் ஆத்மாவாக ஆகாசமாக தெரியும். அதுபோல தான் ஆத்மாவும் எங்கெல்லாம் புத்தி கித்தி மனசெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளே வரும்போது சின்னதாக தெரியும். அதெல்லாம் போயிடுத்துன்னா ஒரே ஆத்மாவாக தெரியும். அதை வச்சு தான் அஜ்ஞானேன ஆவர்த்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவா. இந்த உலகம் முழுக்கவே படைக்கப்பட்டது நம்முடைய புத்தியினாலேயும் நம்முடைய மனசினாலேயும் சிந்தித்து ஆலோசித்து பிளான் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்கிறதுனால தான் இந்த உலகமே இருக்குது. ஒன்றும் பண்ணால் நம்ம பாடு உட்காந்து இருந்தாலும் பரமாத்ம ஸ்வரூபத்தில் தியானம் பண்ண உட்காந்தா ஒன்றுமே தெரியாது நமக்கு. அதனால் எல்லாம் அஜ்ஞானத்தினால் வந்தது நிலையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அறியாமையினால், அறியாமைக்கு ரெண்டாவது வஸ்து கிடையாது. ஞானம் இல்லாமல் தான் அஜ்ஞானம், கயிறு தான் உண்மை. அதில் அந்த ஞானம் தவிர வேறு ஞானம் வந்து சர்ப்ப ஞானம் வந்தது. அதனால் இத்தனை பயபீதி கஷ்ட சுகங்கள்லாம் வந்தது. அது திருப்பி அந்த கயிறு தான் ஞானம் வந்தால் குறிப்பாடு இருந்தாச்சு, எல்லா பயபீதியும் போய்டுறது. ஆக ஞானம் இருந்தால் சுகத்துக்குள் ஒன்றும் வராது. ஞானம் இல்லாத ஒரு சுரூபம் வந்து நாள் அப்போ இப்படி தான் வரும். அப்போ ரெண்டாவது பாம்பு இருக்கும்போது கயிறு ஒன்று வந்துவிடுத்தானே, வந்து நம்மளை கடிச்சு விடுத்தா மேலே விழுந்தா பயப்படுறதுக்கெல்லாம் அதெல்லாம் புத்தியிலான வந்த தோஷத்தினால வந்த சிரமம். அதுக்கப்புறம் நேராக பார்த்த உடனே யதார்த்த ஞானம் வந்த உடனே, உண்மை ஞானம் வந்த உடனே பாம்பு ஞானமே இல்லை. இந்த ரெண்டு எங்கேருந்து வந்தது? புத்தியிலே வந்து இல்லை, நிஜமாக பாம்பு வரல, நம்மளை மேலே வரல, ஒன்றும் ஆகிடல. புத்தியினால் ஒரு கல்பனை, அதனால் நமக்கு உலக தோணித்து வந்தது, இல்லைன்னா வரவே வராது. ஆகினால அஜ்ஞானேன ஆவர்த்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவா. அஜ்ஞானம் தான் நமக்கு முதல் விரோதி. அதை ஒழிச்சுக்கிட்டோமானால் நம்ம பாட்டு ஞான நிலைமையிலேயே இருந்துட்டு ஆனந்தமாக நன்னா இருக்கலாம். அந்த ஞானத்தை அடையிறதுக்கு ரெண்டு வழி. ஒன்று கர்ம சந்நியாசம், இன்னொன்று கர்மயோகம். எல்லா கர்மாக்களையும் பண்ணிகிட்டே இருந்து ஈஸ்வரார்ப்பணா பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேங்கிற எண்ணங்களாம் இல்லாமல் எல்லாம் பகவதர்ப்பணம், எல்லாம் ஆத்மார்ப்பணம், எல்லாம் ஆத்மார்ப்பணம் சுத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தன்னுடைய ஆத்மாவே சமர்ப்பணம் பண்ணி ஈஸ்வரங்கிட்டே கொடுத்தாச்சுன்னா ரெண்டாவது வஸ்துவே இருக்க முடியாது. இது ஜீவன் நினச்சிட்டு இருக்கும்போது இதே ஈஸ்வரார்ப்பணம் பண்ணியாச்சுன்னா ரெண்டு வஸ்து எங்கே இருக்கும்? ஒரே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு பழக்கம் பண்ணிக்கணும் என்று சொல்கிறார்.